கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலே வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய தொடர் போதனையிலே இன்றைக்கு நாம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 12வது வசனம் உடைய உள்ள காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். 12ஆம் அதிகாரத்திலே வானத்திலே, அதாவது பரலோகத்திலே நடைபெறுகிற யுத்தங்களை குறித்த காரியங்களை நாம் தியானித்தோம். அது முழுவதுமாக பரலோகத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தது. 13ஆம் அதிகாரத்தில் பூமியில நடைபெற்றுகிற கடைசியில பூமியில நடைபெறுகிற காரியங்களை நாம் தியானம் பண்ணினோம். அந்த 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விஷயம், அதனுடைய காரியத்தினுடைய முடிவைத்தான் நாம் 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டது? 8வது வசனம், 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 16வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். 16ம் 17ஐயும் வாசியுங்கள். அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இந்த விஷயத்தை நாம் போன முறையே தியானித்தோம். ஒரு முத்திரை, அந்த முத்திரை இருக்கிறவர்கள் தான் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் பொருட்கள் வாங்க முடியும், விற்க முடியும். ஒரு நபரை நீங்கள் சிங்கங்களுடைய குகைகளிலே போடுவது அதை காட்டிலும் கொடுமையானது இந்த விஷயம். அது ஒரே சமயத்தில் என்ன பண்ணிடுன்னு சொன்னா சிங்கம் முழுகிட்டு போயிடும். நம்ம என்ன தியானித்தோம்? இயேசுவுக்காக மரிப்பது சுலபமா, இயேசுவுக்காக வாழ்வது சுலபமா? எது கஷ்டம்? இயேசுவுக்காக மரிப்பது கஷ்டமா, இயேசுவுக்காக வாழ்றது கஷ்டமா? வாழ்றதுதான் கஷ்டம். இயேசுவுக்காக மரிக்கிறது என்பது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு செகண்ட்ல வேலை முடிஞ்சிடும், நம்ம பாட்டுக்கு எங்க போயிடலாம், ஜம்முன்னு மேலே கூட்டிட்டு போயிடுவார் நம்மளை அழகா. ஆனா இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் நித்தம் எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனைகள், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போவதற்கான வழிகள் தான் எத்தனை, நம்முடைய விசுவாசத்திற்கு வருகிற சோதனைகள் எத்தனை. யோசித்து பாருங்கள். நம்மை சூழ்ந்து நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார். நமக்கு நியமித்த ஓட்டத்துல வேட ஓடணுங்கிறார். அதுல பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. நம்ம என்னைக்குமே நம்ம ட்ராக்ல ஓடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்தவங்க ட்ராக்ல வேணா ஓடிட்டு இருப்போம் நம்ம, இல்லையா? அவர்களை பார்ப்போம், இவங்களை பார்ப்போம், அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, இங்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி இங்க ஓடுறது அங்க ஓடுறது, இதுதான் பெரிய கஷ்டமே. நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் யோசித்து பாருங்கள். இந்த நடை போட்டியெல்லாம் வைப்பாங்க. ஓட்டப்பந்தயம் வச்சா கூட ஓடிடலாம். இந்த நடந்து போற போட்டி வச்சா மெதுவாகவும் நடக்க முடியாது, ஸ்பீடா ஓடவும் முடியாது. அவங்க போற டிசைனை இதவே பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி இப்படிம்பாங்க. அதுதான் நடையாம். நடை போட்டியில பங்கெடுத்து ஜெயிப்பது ரொம்ப கஷ்டம். ஓட்டப்பந்தயத்தில் பங்கெடுத்தால் கூட நீங்கள் என்ன ஓடி ஜெயிச்சிடலாம், எவ்வளவு வேகமாக வேணுமானாலும் ஓடலாம். ஆனால் நடைப்போட்டியில் என்ன பண்ண முடியாது. ரொம்ப மெதுவாக நடந்தாலும் தோத்துருவோம், ரொம்ப வேகமாக நடந்தாலும் ஓட்டம்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, வெளியே தள்ளிடுவாங்க. அதை போலதான் கிறிஸ்துவ வாழ்க்கையே. ஆகையினால கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்று சொல்லுவது இன்றைய சூழ்நிலையில் இல்லை, எந்த சூழ்நிலையிலுமே கடினமான விஷயம். காரணம் என்ன? சூழ்ச்சிகள், வஞ்சகங்கள். நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்கு என்பதை யோசித்து பாருங்கள். ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும் பொழுது பொய் சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால் எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம. இப்படி சொன்னாதான் இது கிடைக்கும், இப்படி சொன்னால்தான் இப்படி முடியும் என்கிறதான சூழ்நிலை வரும் பொழுது எத்தனை முறை தவறி இருக்கிறோம்? நாம ஒத்துக்கொள்ள வேண்டும். தவறி இருக்கிறோமா இல்லையா? தவறி விடுகிறோம். இதையெல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வாழ்வது என்பது எவ்வளவு கடினம், ஆனால் கிறிஸ்துவுக்காக மரிப்பது என்பது சுலபம்.
இங்கே கடைசி நாளிலே கிறிஸ்துவுக்காக மக்கள் வாழக்கூடாது, அவர்கள் அணு அணுவாக சாக வேண்டும் என்கிற நிலைமையில தான் பிசாசு கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை விட்டு விடுகிறான். நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உணவு கிடைக்கவில்லை என்கிறதான ஒரு விஷயம் எவ்வளவு கொடுமையான விஷயம். அந்த கொடுமையான விஷயத்தை கடைசி நாட்களிலே முத்திரையை போடாதவர்கள் பொருட்களை வாங்கவும் முடியாது, பொருட்களை விற்கவும் முடியாது. கடைக்கு போனால் உடனே அதுதான் கேட்பான், காமிப்பா ஏதாவது இது இருக்கா, முத்திரை இருக்கா, நம்பர் இருக்கா. இப்போ நம்பர் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி ஆதார் இல்லைன்னு என்ன பண்ண முடியும்? ஆதார் இல்லைன்னா கேஸ் வாங்க முடியுமா? ஆதார் இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியுமா? ஆதார் இல்லாமல் எங்கேயுமே நீங்கள் போகவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த நிலைமை இப்படி கொண்டு வந்து விட்டாச்சு. இனி இந்த ஆதார் வந்து பிசாசினால் கொண்டு வந்ததுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அதுவும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு நாள் வரும் இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் இதற்கான அடையாளங்கள், அறிகுறிகள் என்று தான் சொல்ல முடியும். இப்போ நம்முடைய நமக்கு வந்து ஆதார் வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையிலே ஆதாரை வைத்திருக்கிறவர்கள் ஆண்டவரை கும்பிடக்கூடாது என்கிறதான சட்டம் வரும்பொழுது தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும்? இப்போ இந்தப்பா ரிட்டர்ன் கொடுத்துடலாம், நீ எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அப்பொழுது தான் வரும். இப்போது ஆஸ் ஆஃப் நவ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிட்டுருக்கு. நாம் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஸோ நம்ம வெறுப்பு சம்பந்தப்பட்ட மக்கள் எல்லாம் நம்ம யாரையும் வெறுக்கிறவர்கள் கிடையாது. வேதம் சில விஷயங்களை நமக்கு சொல்லுகிறது, அதன்படி நாம் செய்கிறோம். நம்முடைய ஆண்டவர் தான் வேதாகமத்திலே நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே அந்நியனையும் பரதேசியும் புறஜாதியும் வேறு யாராயிருந்தாலும் எல்லாரையும் முழு இருதயத்தோடு நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிற கட்டளை நமக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரையும் என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். நேசிப்பதில் என்ன பார்க்கக்கூடாது? வேறுபாடு பார்க்கக்கூடாது, உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது, பாகுபாடுகள் பார்க்கக்கூடாது. எந்த விதமான பாகுபாடும் வேறுபாடும் இல்லாமல் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்கிற கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 13ஆம் அதிகாரத்திலே இந்த மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது நாமத்தினுடைய லக்கத்தையாவது தரித்து கொள்ளாதவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் மரிக்கிறார்கள். அந்த மரிக்கிற நபர்கள் தான் இங்கே வருகிறார்கள் என்று சொன்னால் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் கண்டேன். 144,000 பேரையும் கண்டேன். நெற்றிகளில் யாருடைய நாமம்? ஆட்டுக்குட்டியானவர். சர்ப்பத்தினுடைய நாமம் அல்ல, அந்த மிருகத்தினுடைய நாமம் அல்ல, பிதாவினுடைய நாமம். இதை நீங்கள் எங்கே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உபாகமத்தின் புஸ்தகத்திற்கு நேராய் திருப்புங்கள். 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனத்தை வாசியுங்கள். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற பொழுதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. கண்களுக்கு நடுவே இருக்கிறதா நெற்றி இல்லையா? அடுத்தது கை. கையிலும் நெற்றியிலும் ஆண்டவருடைய நாமம் எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி உபாகமத்தில் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகினால யூதர்கள் அன்றிலிருந்து இன்று வரை அவர்கள் செய்கிற ஒரு விஷயம் என்னவென்று கேட்டீர்கள் என்று சொன்னால், டெஃபிலின் என்கிறதான ஒரு கருப்பு நிறத்திலான ஒரு பாக்ஸ், அதில் ஆண்டவருடைய வார்த்தையை எழுதி அதை வைத்து அதில் நெற்றியிலே கட்டிக்கொள்வார்கள், கையிலும் கட்டிக்கொள்வார்கள். கைகளிலும் நெற்றிகளிலும் பிதாவாகிய தேவனுடைய நாமம் தரிக்கப்பட வேண்டும். பிதாவாகிய தேவனுடைய நாமம் என்ன என்று கேட்டால், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார், எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். எல் என்று சொன்னால் தேவன். ஷடாய் என்கிற வார்த்தையில் வருகிறதான முதலாவது எழுத்து ஷீன். அவர்களுடைய நெற்றியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஷீன் என்கிற எழுத்தை அவர்கள் நெற்றியிலே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவர்கள் வைத்திருப்பார்கள்.
பிதாவுடைய நாமத்தை தங்களுடைய நெற்றிகளிலே தரித்தவர்கள். இவன் என்ன சொல்லுகிறான் பிசாசு? என்னுடைய நாமத்தை, மிருகத்தினுடைய முத்திரையை, மிருகத்தினுடைய நாமத்தை எங்கே தரிக்க வேண்டுமாம்? நெற்றிகளிலே தரிக்க வேண்டும் என்பது பிசாசினுடைய பிரமாணமாய் இருக்கிறது. அப்போ தேவனுடைய நாமத்தை எடுத்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? பிசாசனுடைய நாமத்தை நம்முடைய நெற்றியிலே தரிக்க முடியும். பிசாசனுடைய நாமம் தரித்தவன் விற்கலாம், வாங்கலாம், இந்த உலகத்திலே வாழலாம். பிதாவினுடைய நாமம் தரித்தவன் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது, இந்த உலகத்திலே வாழவும் முடியாது. அப்படிப்பட்ட பிதாவினுடைய நாமத்தை தங்களுடைய நெற்றிகளிலே தரித்திருந்த எழுதப்பட்ட நபர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்ல, இரத்த சாட்சிகளாக மரிக்கிறார்கள். இந்த இரத்த சாட்சிகளாக மரித்த மக்களை யோவான் பார்க்கும் பொழுது சியோன் மலையில் அவர்கள் இருப்பதைப் போலவும் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட அவர்கள் நிற்பதையும் இவன் பார்க்கிறான். எங்கே? சியோன் மலையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட பிதாவினுடைய நாமத்திலே நெற்றிகளிலே தரித்தவர்களாய் இந்த மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கணக்கை சொல்லும் பொழுது 1,44,000 என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 1,44,000 தானா அப்படிங்கிற கேள்விக்கு திரும்பவும் பதில் என்ன? இல்லை. உலகத்தினுடைய 700 கோடி மக்கள், 800 கோடி மக்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காமல் போன மக்கள் கொஞ்சம் பேர் என்பதை சொல்லுவதற்காக சொல்லப்பட்ட எண்ணே தவிர நீங்கள் 1, 2, 3 சொல்லி 1,44,000 என்று வருவது கிடையாது. அங்கு 7ஆம் அதிகாரத்தில் ஒரு 1,44,000 பார்த்தோம். புறஜாதிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது யூதர்களுடைய எண்ணிக்கை குறைவாயிருக்கும், எண்ணிக்கைக்குட்பட்டதாக இருக்கும் என்பதாக கண்டுபிடித்தோம். இங்கே ஒரு 1,44,000 பேரை பார்க்கிறோம். இவர்கள் யார் என்று சொன்னால் மீட்கப்பட்டவர்கள். மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவதை காட்டிலும் இரத்த சாட்சிகளாக தங்களுடைய ஜீவனை துச்சம் என்று எண்ணி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவர்கள், மரித்தவர்கள். இவர்களை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை வாசியுங்கள். 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. சுரமண்டலக்காரர் தங்களுடைய சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் தான் இருந்ததே ஒழிய அது சுரமண்டலம் வாசிக்கப்படவில்லை. இது என்ன சத்தம்? பெருவெள்ள இரைச்சல், பலத்த இடிமுழக்கம். 3வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். புது பாட்டை பாடினார்கள், அவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப புது பாட்டுனா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நம்ம கேட்காம இருந்தா அந்த பாட்டுக்கு பேர் என்னது? புது பாட்டு. இப்ப நான் இந்த சபையில நான் உங்களுக்கு ஒரு புது பாட்டை இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்லி ரொம்ப பழைய காலத்து பாட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொன்னா அவங்க கேட்டுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அது ரொம்ப பழைய பாட்டு எனக்கு. ஆனா முதல் முறையா கேட்கிறவங்களுக்கு புது பாட்டு. இன்னைக்கு பிரதர் ஒரு பாட்டு பாடினார், அருள்நாதர் நாமம். அதில் எனக்கு ரொம்ப புது பாட்டு. அது அவர் கேட்டா இது ரொம்ப பழசே அப்படின்னு சொன்னார். இல்லைங்க, எனக்கு ஒரு புது பாட்டு, இன்னைக்கு தான் நான் முதல் முறையா கேட்கிறேன். புது பாடல் என்று சொல்லும் பொழுது இதுவரை நாம் கேட்டிராத ஒரு பாடலுக்கு பேர் என்னது? புது பாடல். இதுவரை கேட்டிராத ஒரு பாடல் பாடப்படுகிறது. அதை பாடினவர்கள் யார் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பாட்டை வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ளவும் முடியாமல் இருந்தது. கேட்கறதோடு சரி, பாட முடியாது, திரும்ப பாட முடியாது. கேட்டுட்டு உட்காந்துக்கலாம், ஆனா திரும்ப என்ன செய்ய முடியாது? பாட முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த வரிகள், அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் தங்கள் இரத்த சாட்சிகளாக வாழ்ந்து மரித்த அந்த விஷயங்களை சொல்லி பாடும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் ரத்தம் சிந்தி மரித்தேன் அப்படின்னு பாடுவாங்க. நம்ம எப்படி பாடுறது அந்த பாட்டை? நம்ம தான் சாப்பிட்டு நல்லா சுகபோகமா ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறோமே, அதை பாட முடியுமா? நம்ம பாட முடியாது. அவர்கள் பாடுகிற பாடலை வேறொருவரும் கற்றுக்கொள்ளவும் கூடாமல் இருந்தது. 1,44,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் என்ன செய்ய முடியாது? அந்த பாடலை கற்றுக்கொள்ள முடியாது, பாடவும் முடியாது. ஒன்றே ஒன்று பண்ணலாம், பாடுவதை என்ன செய்யலாம்? கேட்கலாம். அவ்வளவுதான் முடியும் நமக்கு. அதுதான் இங்கே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
இப்போ இந்த மக்களை குறித்து சொல்லப்பட்ட விஷயத்தை திரித்து வேற மாதிரி விஷயத்தை கொண்டு போயிடக்கூடாது. இந்த மக்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த மக்கள் யார் என்று சொன்னால் கற்புள்ளவர்கள், நேர்மையானவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள். விசுவாசம்னா அதாவது அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ். ஏப்பா உனக்கு விசுவாசமே இல்லையா அப்படின்னா நன்றி கெட்டவன்கிறதுக்கு பேர் என்னது? விசுவாசம் இல்லாதவனுக்கும் என்ன சொல்லுவாங்க? நன்றி இல்லாதவனை விசுவாசம் இல்லாதவன் என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆண்டவர் மேல விசுவாசம் வைப்பது என்பது நம்பிக்கை, அது வேற. அந்த ஃபெய்த் வேற, இது லாயல். ஃபெய்த் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் லாயல்டி. இந்த மக்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த மக்கள் யார் என்று சொன்னால் கற்புடையவர்கள், லாயல் பீப்புள், விசுவாசம் உள்ளவர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்கள், நேர்மையானவர்கள் என்கிற விஷயத்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்களே. இதுதாங்க இவர்களுடைய குணாதிசயம். இதை எடுத்ததுமே ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே என்று சொன்ன உடனே திருமணம் ஆகாதவர்கள்ங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. திருமணம் ஆகாதவர்களை பற்றி இங்கே பேசிக் கொண்டிருக்கவில்லை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் திருமணம் ஆகாமல் இருக்கிற ஆண்கள் தான் சியோனுக்கு போவார்கள் என்று சொல்லுவார்கள். இப்ப திருமணம் ஆகாமல் இருக்கிற பெண்களுக்கு என்ன வேலைங்க? யோசித்து பார்க்கலாம். அடுத்தது இங்க நீங்க இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா நோட் பண்ணணும். நீங்க ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் இவர்களே. ஒன்றுக்கும் மேற்பட்ட பன்மையில சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீயா ஸ்திரீகளா? ஸ்திரீகள். இந்த வசனத்தை வாசிச்சாங்க, நான் கேட்டேன், உன்னை யாருப்பா ஸ்திரீகளால கரைபட சொல்றது அப்படின்னு கேட்டேன். கரெக்டா நான் கேட்கிற கேள்வி? ஒரு கல்யாணம் பண்ணு, கரெக்ட், முடிஞ்சு போச்சு. உன்னை யார் பன்மையில கல்யாணம் பண்ண சொன்னது? நான் கேட்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் படிக்கும் பொழுது திருமணமானவன் திருமணம் ஆகாதவன் என்கிறதான முடிவிற்கு வர வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த மக்கள் கற்புள்ளவர்கள், அடுத்தது நன்றி உள்ளவர்கள். நன்றி உள்ளவர்கள் எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள். நாயெல்லாம், நம்ம வளர்த்துற நாயெல்லாம் எங்க போனாலும் நம்ம விட்டா கூட வந்துடும் இல்லையா? நிக்கவே நிக்காது, எங்க போனாலும் பின்னாலேயே வரும். நாம பார்த்து இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன், இதுக்கு மேல நீ வரக்கூடாது அப்படின்னு சொன்னாதான் அது பேசாம நிற்கும், போகும். அது மட்டும் கிடையாது. நாயை நீங்க எங்கேயாவது நல்லா வளர்த்தி 2 வருஷம் வளர்த்திட்டு எங்கேயாவது கொண்டே விட்டுட்டு நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வரதுக்கு முன்னாடி உங்க வீட்டில் நின்றுட்டு இருக்கு நாய். அந்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு? ஆமா. எப்படிதான் வருதுன்னு தெரியல. கண்ணையே கட்டி நீங்க கொண்டே விட்டுட்டு வந்தீங்கனாலும் நம்ம வர்றதுக்கு முன்னாடி நம்மளே வந்து வரவேற்றுட்டு இருக்கோம். சார் நான் இங்கதான் இருக்கிறேன், வாங்க, வெல்கம் அப்படின்னு நம்மளே வரவேற்றுட்டு இருக்கோம். அவ்வளவு விசுவாசம். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய நன்றியை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக இவர்களை பற்றி சொல்லும் பொழுது கபடம் இல்லாதவர்கள் இவர்கள், மாசில்லாதவர்கள். யார்? இந்த மீட்கப்பட்டவர்கள், இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக மரித்தவர்கள். என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது? கற்புள்ளவர்கள், நன்றி உள்ளவர்கள், நேர்மை உள்ளவர்கள், கபடம் இல்லாதவர்கள், மாசில்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் வரும், அந்த கடைசி நாள் வரும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு நேர்ந்தால் நாம் என்ன செய்து விடுவோம்? என்னால் பொருட்களை விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அதற்கு காரணம் அந்த மிருகத்தினுடைய முத்திரையை நெற்றிகளிலே போட சொல்லுகிறார்கள். என்னுடைய நெற்றியிலே மிருகத்தினுடைய முத்திரை அல்ல, என்னுடைய நெற்றியிலே எல் ஷடாய் என்கிற தேவனுடைய நாமத்திலே ஷீன் என்கிறதான முத்திரை போடப்பட வேண்டிய என்னுடைய நெற்றியிலே பிசாசினுடைய முத்திரையை போட முடியாது என்று சொல்லி நாம் தூக்கி எறிவோம் என்று சொன்னார். நம்மை யாரும் குத்தவோ வெட்டவோ இல்லாவிட்டால் நம்மை யாரும் சிறைச்சேதம் செய்து நாம் மரிக்க வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. நாமே உணவும் தண்ணீரும் இல்லாமல் நாமே மரித்து விடுவோம். அதுதான் வேதனை.
அப்படி ஒரு நாள் வரும் பொழுது நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், மற்றவர்கள் மட்டுமே கேட்கக்கூடிய, மற்றவர்களால் பாட முடியாத ஒரு பாடலை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அதை நாம் அவர் சமூகத்துல பாடுவோம். சீயோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவரோடு இருப்போம். இயேசு எங்கே போனாலும் அவரை நாம் பின்பற்றுவோம். நமக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உண்மையுள்ளவர்கள், கற்புள்ளவர்கள், நேர்மையானவர்கள், நன்றியுள்ளவர்கள், கபடில்லாதவர்கள், மாசில்லாதவர்கள் என்கிறதான பெயர் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்ப அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இப்போ கடைசியில சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க. சுவிசேஷம் சொல்றதுக்கு இப்ப ஆள் இல்லதான். என்ன நடக்கும் என்று சொன்னால், கர்த்தர் ஏதோ ஒரு தூதனை வானத்தில் அனுப்பி அவனை சுவிசேஷம் சொல்ல வச்சிருவார். இப்ப நம்ம சுவிசேஷம் சொல்லணும்னா, ஒரு மாநிலத்துக்கு போகணும்னா அந்த மொழி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த மொழியில நம்ம சொல்லணும். இல்லாட்டி நம்ம யாரும் வச்சிருக்கணும், துபாசினா டிரான்ஸ்லேட்டரை பக்கத்துல வச்சுட்டு நான் சொல்றத நீ சொல்லு அப்படின்னு சொல்லணும். இந்த டிரான்ஸ்லேட்டரை பக்கத்தில் வச்சிருக்கிறதுக்கு பெரிய கூத்தெல்லாம் இருக்குது. நம்ம ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்போம், ஒரு தனியா ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார். நம்ம பிரசங்கத்தை முடிச்சிருவோம், அவர் அப்பதான் பாதியில வந்து நின்று இருப்பார். இவர் பிரசங்கத்தை முடிச்சுட்டான்னு சொன்னா அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்க்கலாம்னு முடிச்சிருவார். ஏன்னா அவர் தனி பிரசங்கம்ல பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் டிரான்ஸ்லேட்டரை வைக்கிறதுனுடைய கூத்து. ஆனால் தேவதூதன் சொல்லுவான் என்று சொன்னால், அவன் ஒரே சமயத்தில் எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி ஒரு பாஷையை பேசுவான். அது அவரவர்களுக்கு அவரவர்களுடைய பாஷையில கேட்டுவிடும். இது அற்புதமான விஷயம். சுவிசேஷம் சொல்லப்படும். கடைசியில எப்படி ஆகிலும் சுவிசேஷம் சொல்லப்படும் என்கிற செய்தியை நாம் இங்கே வாசிக்கிறோம். இப்பொழுது சுவிசேஷத்தை, உண்மையான சுவிசேஷத்தை மக்கள் பிரசங்கிக்கிறார்களா இல்லையா என்பதை நாம் இந்த வசனத்தில் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த தூதன் சொல்லுவது சுவிசேஷம். எது சுவிசேஷம்? 7வது வசனத்தை வாசியுங்கள். மிகுந்த சத்தமிட்டு. எந்த சுவிசேஷம் சொல்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ஸ்பீடா, ரொம்ப சத்தமா தான் பேசுவாங்க. For God so loved the world that he gave his only begotten son. அப்படின்னு சொல்லுவாங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கொண்டே போயிரும். மிகுந்த சத்தமாக, இல்லையா? அங்க ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், லவுட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், நிறைய சிஸ்டம் இருக்கும். ஆனாலும் இவர்கள் தங்களுடைய வாய்ஸ் ரைஸ் பண்ணி சொல்லுவாங்க. நல்ல விஷயம் தான், அதை தவறு என்று சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் சுவிசேஷத்தை சத்தமிட்டு அப்படித்தான் நம்முடைய குரலை உயர்த்தி தான் பேச வேண்டும். டீச் பண்றதுக்கு அப்படி பேசணும். டீச்சிங் உள்ளே போகாது. நீங்கள் பனி போல தான் பேசி இறைக்கணும் டீச்சிங் சொன்னா. சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது அப்படி சொல்லணும். இந்த தூதன் சுவிசேஷம் சொல்லுகிறான் மிகுந்த சத்தமிட்டு. அவன் சொல்லுகிற சுவிசேஷத்தை பாருங்கள். இந்த சுவிசேஷம் இப்பொழுது சுவிசேஷங்களால் பிரசங்கம் பண்ணப்படுகிறதா என்பதை நீங்கள் கேள்வி கேட்டு நீங்க தான் சொல்லணும், ஆமாவா இல்லையாங்கிறது. தூதன் சொன்ன சுவிசேஷத்தை பாருங்கள். தேவனுக்கு பயப்படுங்கள். அடுத்தது, அவரை மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. தேவன் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து எல்லாரையும் நிறுத்துவார். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று உண்டாக்கினவரை, அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவரை மட்டுமே தொழுது கொள்ளுங்கள். எத்தனை பாயிண்ட் இந்த காஸ்பல்ல? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? தேவனுக்கு பயப்படுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது, அவரை மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். இரண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. நியாய தீர்ப்புலே ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட், வானத்தை பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள். அண்ட சராசரங்களை உண்டாக்கினவரை மட்டும் தொழுது கொள்ளுங்கள். இது நாலாவது பாயிண்ட். இப்போ சுவிசேஷம் சொல்றேன்னு எந்திரிச்சு நின்ன உடனே கர்த்தர் உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பார். இவங்க எப்படித்தான் அழுகிறாங்களோ தெரியல, இவங்க அழுது மக்களையும் அழுக வச்சு உங்களுடைய வேதனைகளை எல்லாம் மாற்றுவார். இங்க எங்கேயாவது சுவிசேஷம் சொன்ன வேதனையை மாற்றுவார், கண்ணீரை துடைப்பார், அதை பண்ணுவார், இதை பண்ணுவார். இதா இருக்கா இங்க? தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பாதான் இருக்காரு. யார் இல்லைன்னு சொன்னது? யோசித்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சுவிசேஷத்தினுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
தேவனுக்கு பயப்படு. You should have fear of God in your life. You should have the fear of God in your heart. உன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயப்பட ஒரு பயம் இருக்க வேண்டும். உன்னுடைய இருதயத்தில தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். தேவ பயம் உனக்கு இருக்கிறதா? இது காஸ்பல்ங்க. இந்த சுவிசேஷம் இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிறதா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். ஆமாவா இல்லையா? இல்லை. மக்களுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? இல்ல. தம்பி, தேவனுக்கு பயப்படணும், தேவனுடைய வார்த்தை இப்படிதான் சொல்லுகிறது என்று சொன்னால் அவன் அடுத்த நிமிஷம் சொல்லுவான், இல்ல பாஸ்டர், எனக்கும் உங்களுக்கும் ஒத்து வராது, நீங்க சொல்ற ஆண்டவருக்கு எனக்கும் ஒத்து வராதுன்னுவான். நான் சொல்றேன், நான் நினைக்கிற ஆண்டவர் வேற. தேவனுக்கு பயப்படு. அந்த பயம் நம்முடைய இதயத்தில் இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை கேட்கிற மனிதன், ஐயோ நான் தேவன் என்று ஒருவர் இருக்கிறார், அவருக்கு பயப்பட வேண்டும் என்கிற எண்ணம் வரும் பொழுதுதான் அவன் பாவத்திற்கு விலகி ஓடுவான். தேவனுக்கு பயப்படுகிற பயம் யாருடைய இருதயத்தில் இருந்தது? வேதாகமத்திலே தானியேலுடைய இருதயத்தில் இருந்தது. அனனியா, மிஷாவேல், அசரியா அவர்களுடைய இருதயத்தில் இருந்தது. ஆகையினால தானியேல் சொல்லுகிறான், எனக்கு வெறும் மரக்கறிகளையும் பருப்பையும் மட்டும் கொடு, ராஜா சாப்பிடுகிற சாப்பாடு எனக்கு வேண்டாம், நான் தேவனுக்கு பயந்து வாழ்பவன், பிரமாணத்தின்படி அந்த உணவுகள் எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையினால எனக்கு வெறும் பருப்பு கொடு, வெஜிடபிள் கொடு, போதும், நீ சோதிச்சு பார் அவர்களை விட நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. அனனியா, மிஷாவேல், அசரியா அவர்களுக்கு இந்த ராஜா நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், ஏனென்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தரை நாங்கள் வணங்க வேண்டும், கர்த்தருக்கு நாங்கள் பயப்படுகிறோம், அந்த பயம் அவர்களுக்கு இருந்தது. பாலியலுக்கு, இச்சைகளுக்கு விலகி ஓடுகிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யோசேப்புக்கு இருந்தது. யோசித்து பாருங்கள், இப்படியே ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் நீங்கள் வாழ்க்கையில நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயந்ததினாலே அவர்கள் ராஜாவிற்கு நோ என்று சொல்லி சொன்னார்கள், உணவு பதார்த்தங்களுக்கு நோ என்று சொல்லி சொன்னார்கள், ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் முடியாது என்று சொல்லி சொன்னார்கள். இப்படி இது முடியாது, இது முடியாது, இது முடியாது, இது நோ, இது நோ, நோ. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துன்னு சொன்னா வாழ்க்கையில முக்கால்வாசி நேரம் நீங்க நோன்னு சொல்றது தான் தவிர வேற வழியே கிடையவே கிடையாது. எஸ்ன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த உலகத்துல. இங்க உட்காரலாமா? நோ. அவங்க கூட போலாமா? நோ. இதை சாப்பிடலாமா? நோ. இதை பேசலாமா? நோ. என்னதான் பண்றது? ஐயோ பயமா இருக்கு எனக்கு. என்னப்பா, ஒரு கூட்டத்துக்கு போனா அங்க போனா பயப்படுறேன், இங்க போய் உட்காரலான்னா பயப்படுறேன், அவங்க கூட பேசலான்னா பயப்படுறேன், இவங்க கூட சேரலான்னா பயப்படுறேன், இதை சாப்பிடலான்னா பயப்படுறேன், எல்லாத்துக்கும் பயந்துக்குவே நீ. ஆமா, நான் ஒரு பயந்தாங்கொள்ளி. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவனால் தன்னுடைய வாழ்க்கையில நோ என்று சொல்லித்தான் சொல்லுவானே தவிர எஸ் 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 என்று சொல்லவே முடியாது. அவனா துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காதே, நோ. பாவிகளுடைய வழியில் நிற்காதே, நோ. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே, நோ. எல்லாத்துக்கும் நோ தான். ஒண்ணுதான் எஸ் வருது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிரு, அது ஒண்ணுதான் எஸ். தேவனுக்கு பயப்படுவீர்கள் என்று சொன்னால் 10 நோ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு எஸ் வரும். திரும்பவும் 10 நோ 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 எஸ், நோ 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 எஸ். நம்ம பார்த்தான்னு புரிஞ்சுப்பான், இவன் எதுக்கும் லாயக்கில்லாத ஆள்பா, இவன் எதற்கும் லாயக்கில்லாத ஆளுங்கிற முத்திரையை குத்திடுவாங்க. அவன்கிட்ட சொல்லணும், நான் எதுக்குமே லாயக்கில்லாத ஆள்பா, நான் ஒண்ணுக்கு தான் லாயக்கு, கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு மட்டும்தான் நான் லாயக்கு, வேற எதற்குமே நான் என்ன இல்லை, தகுதி இல்லாத நபர் தான் நான். சுவிசேஷத்தினுடைய முதல் குறிப்பு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழு. இரண்டாவது, உன்னுடைய வாழ்க்கையில நீ எதை செய்தாலும் அவரை மகிமைப்படுத்தும்படியாக செய். என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் மகிமைப்படுகிறாரா என்கிற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். மக்களுக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? நின்றாலும் நடந்தாலும் எழுந்தாலும் படுத்தாலும் யாருக்கு மகிமை? கர்த்தருக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. நம்முடைய வீட்டு விசேஷங்களில் யார் மகிமைப்பட வேண்டும்? கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில யார் மகிமைப்பட வேண்டும்? கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். இன்னைக்கு எல்லாம் ஒத்து போற அந்த காம்ப்ரமைஸ்க்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். சரி விட்டுருப்பா, அது கொஞ்சம் அது பாட்டுக்கு ஒரு சைடு தானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும். மூணாவது பாயிண்ட், கர்த்தர் எல்லா மனிதனையும் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். நிறுத்துவாரா நிறுத்த மாட்டாரா? நிச்சயமாய் நிறுத்துவார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த நியாய தீர்ப்பு என்று வரும் பொழுது யாருக்கு ஆண்டவர் சியோன் மலையிலே வாசமாயிருக்கிற பாக்கியத்தை கொடுப்பார் என்று சொன்னார்?
மிருகத்தினுடைய முத்திரையை நெற்றிகளில் தரிக்காமல் பிதாவினுடைய நாமத்தை நெற்றிகளிலே தரித்தவர்களுக்கு ஆண்டவர் சியோன் மலையிலே அவரோடு கூட வாசம் பண்ணுகிற பாக்கியத்தை கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவாய் சொல்லிவிடுங்கள். யாராயிருந்தாலும் கர்த்தர் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்க போய் அங்க வந்து நான் ரெவரண்டு, நான் பாஸ்டர், நான் பிஷப்பு, நான் இத்தனை சர்ச்சு வச்சிருக்கிறேன், இத்தனை பேத்துக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், எல்லாம் இருக்கட்டும்ப்பா, ஃபர்ஸ்ட் இங்க வந்து நின்று வராண்டவர். யாரும் எதற்கும் தப்ப முடியாது. பாரபட்சம் பார்க்காதவர், வேறுபாடு பார்க்காதவர், வித்தியாசம் பார்க்காதவர். ஆகினால கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற விஷயத்திலே யாரும் விதிவிலக்கே கிடையவே கிடையாது. ஆகினால நாம் வாழும் பொழுது நாம் ஆண்டவருக்கு பயந்து உண்மையை வாழ்ந்துடணும். இவர்கள் உங்களுக்கெல்லாம் நான் பயந்து வாழ்ந்தேன்னு சொன்னா நான் ஆண்டவருக்கு பயப்பட முடியாது. நான் யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்பட்டேன்னு சொன்னா உங்க மத்தியில நான் எந்த விதமான காரியத்திலும் நாம் எதுலையும் நான் நினைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அது பிளஸ்ஸா இருந்தாலும் மைனஸா இருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை என்னுடைய இருதயத்தில் இருந்தால். இன்றைக்கு யாருக்கு பயந்து வாழ்கிறார்கள்? மனிதனுக்கு. மனிதன் முன்பாக அப்படியே பாவலா பண்றது, நடிக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், நியாய தீர்ப்பு. கடைசியா சொல்லி முடிக்கிறார் பாருங்க, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். வேற யாரையும் தொழுக கூடாது. தொழுகைக்கு பாத்திரர் அவர். அவருக்கு பயப்பட வேண்டும், அவரை மைமைப்படுத்த வேண்டும். அவர் எல்லா மனிதனும் நியாய தீர்ப்பில கொண்டு வந்து நிறுத்துவார். அவரை மட்டுமே தொழ வேண்டும். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்படிப்பட்ட ஆணித்தரமான சுவிசேஷம் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணப்படுகிறதா? இல்லை. கர்த்தர் என்ன செய்வார்? இந்த சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனை ஆயிரம் சுவிசேஷங்கள் இருந்தாலும் வானத்துல ஒரு தூதன் தோன்றி இந்த சுவிசேஷத்தை சொல்லிவிடுவான். இந்த சுவிசேஷத்தை பற்றி சொல்லும் பொழுது நித்திய சுவிசேஷம், எட்டர்னல் காஸ்பல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற ஒரு நாள் நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே வந்துவிடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, this is the gospel. எங்கு சென்றாலும் இந்த சுவிசேஷத்தை மறவாமல் இந்த 4 பாயிண்ட் எழுதி வச்சுட்டு சொல்லுங்க மக்களை பார்க்கும் பொழுது. தம்பி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கட்டும்பா. பிரதர், கர்த்தரை மகிமைப்படுத்த உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய பேச்சிலே, நடையிலே, உடையிலே, உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய வியாபாரத்திலே, உங்களுடைய விவசாயத்திலே, நீங்கள் பணி செய்கிற இடத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படட்டும். பிரதர், கர்த்தர் நீங்கள் எது செய்தாலும் நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்துவார். கடைசியா சொல்றேன் பிரதர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை மட்டுமே தொழுது கொள்ளுங்கள். சிருஷ்டிகரை தொழுது கொள்ளுங்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, 4 பாயிண்ட் எவ்வளவு நக்ஷல நச்சுன்னு இருக்கு. கரெக்டா இருக்கா? இது ஆண்டவரால் தேவதூதன் மூலமாக சகல கோத்திரத்தாருக்கும், சகல பாஷைக்காரருக்கும், சகல ஜனக்கூட்டத்தாருக்கும், சகல ஜாதிகளுக்கும் நித்திய சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட வேண்டிய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் வானத்துல பறந்து வந்து இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறான். இன்றைக்கு சுவிசேஷர்கள் சொல்லுகிறார்கள், நான் சுவிசேஷம் சொல்ல போகணும், நான் பறந்து போகணும், எனக்கு பிரைவேட் ஜெட் வேணும். இதுக்கு மேலே உங்களுக்கு புரியலன்னு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. சார், நீங்க போற பிரைவேட் ஜெட்டை ஆண்டவர் யூஸ் பண்ணு, அப்படி போய் சொல்லுன்னு சொல்ல கிடையாது. இல்லை, சொன்னாரா? இல்லை. தேவதூதன் வருகிறான். அவன் என்ன ஜெட் பிளேன்லயே வர்றான்? பிரைவேட் ஜெட்லயே வர்றான்? இல்ல, அவனே பறந்து வருகிறான், சுவிசேஷத்தை சொல்லுகிறான். வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எதை? வெளிப்படுத்தல் 14:7. வெளிப்படுத்தல் 14:7. ஒரே ஆள் கிடைச்சாலும் சரி, ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடணும். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். நீங்க இதை சொல்லிட்டீங்கன்னா
கலப்படமற்ற சுவிசேஷத்தை மக்களுக்கு சொல்லிவிட்டீர்கள் என்று பொருள். People needs unadulterated word of God, unadulterated gospel. நம்ம ஏன் இதை சொல்லி அதை சொல்லி இப்படி கூட்டி அப்படி கூட்டி அதெல்லாம் சொல்றதுக்கு பதிலா நமக்கு மனப்பாடம் பண்ண முடிஞ்சா மனப்பாடம் பண்ணிக்கிறோம். மனப்பாடம் முடியலன்னா உடனே பைபிளை திறக்க வேண்டியது 14 வாசிச்சிட வேண்டியது, முடிஞ்சது போ. இவ்வளவுதான்ப்பா. கேட்டா கேளு, கேட்காட்டி போ. சொல்றது சொல்லியாச்சு. அதாவது கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்னைக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கூட்டம் அப்படியே நம்ம ஒரே சபையா இந்த சபையில இருந்து அப்படியே மொத்தமா பரலோகத்துக்கு போயிருவோம். எப்படியோ 10 பேர் போவாங்க, நம்ம கூடவே எப்படியாவது ஒன்ன கையை காலை பிடிச்சோம்னா நம்மளும் போயிடலாம். அந்த கதை நடக்கவே நடக்காது. அப்பா பரிசுத்தவானா இருந்தால் மகன் பரலோகத்திற்கு போய் விடுவான், எங்கேயும் பைபிள் எழுத கிடையாது. கணவன் பரிசுத்தவானா இருந்தால் மனைவிக்கும் பரலோகத்தில் இடம் உண்டு அப்படின்னு சொன்னா நிறைய மனைவிமார் கணவனை போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. சார் ஐயா, உங்களுக்கு நீங்க பரிசுத்தவானா தான் எங்களுக்கு இடம் கிடைக்குது, நாங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மரியாதை நீர் அப்படின்ட்டுருவாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நன்றாய் கவனிங்க. This is always individual, personal. நான் சாப்பிட்டால் என்னுடைய வயிறு நிறையும், எனக்கு வியாதி வந்தால் எனக்கு வலிக்கும், மற்றவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. பெற்ற தாயாக இருந்தாலும் அவர்களால் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் என்னுடைய வேதனையை வாங்கவே முடியாது, என்னுடைய பசியும் வாங்க முடியாது, என்னுடைய திருப்தியும் அவர்கள் வாங்க முடியாது. கரெக்டா? இதை ஆண்டவர் புரிய வைக்கிறார். அப்படித்தான் தனி மனித வாழ்வு என்பதை புரிய வைக்கிறார். அதே போலதான்ப்பா, நீ ஒரு ஆளா உட்கார்ந்து சுவிசேஷம் கேட்டாலும் சுவிசேஷம் தான். 1,00,000 பேரோட நீ உட்கார்ந்து கேட்டாலும் அதுவும் சுவிசேஷம் தான். நீ 1,00,000 பேரோட உட்கார்ந்து கேட்டதுனால நீ பரலோகத்துக்கு போயிருவ, தனியா ஒரு ஆளா நின்று பிரசங்கம் கேட்டா நீ பரலோகத்துக்கு போக மாட்டேங்கிறதுல எங்கேயுமே கிடையவே கிடையாது. அதனாலதான் என்னைக்கு பைபிளை திறந்தாலும் ஒரு ஆள் இருந்தாலும் நான் விடுறது கிடையாது. சொல்றத சொல்லி முடிச்சுட்டு உட்கார்றதுனால என்ன காரணம்? அவர்களுடைய ஆத்மா வெளியேற பெற்றது. அதை மறந்து விடாதீர்கள். நான் இன்றைக்கு 12வது வசனம் வரைக்கும் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நான் இன்றைக்கு 7வது வசனத்தோடு நிறுத்தி விடுகிறேன். அடுத்த வாரம் வரும் பொழுது நாம் 8லிருந்து 12 வசனங்களை வரை நாம் பார்க்கலாம். நீங்கள் தயவு செய்து வீட்டிற்கு போனால் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை திரும்ப திரும்ப படியுங்கள். அதுல 7வது வசனத்தை நன்றாக மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். ஒரு பேப்பர்ல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாராவது ஒருத்தரை பாக்குறீங்களா, அந்த பேப்பர்ல அழகா அந்த வசனத்தை எழுதி, தம்பி இதை படிங்கன்னு சொல்லி சும்மா கொடுத்துருங்க போதும். நம்ம ஏதோ டிராக்ஸ் கொடுத்தாதான் பிடிச்சுக்குவானுங்க. இது ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம், இதை கொடுத்துருங்க. தேவனுக்கு பயந்தவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். How powerful this gospel is. எவ்வளவு வல்லமையானது இந்த சுவிசேஷம் என்பதை யோசித்து பாருங்கள். மக்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு மகிமையை செலுத்தி நியாய தீர்ப்பில் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார் என்கிற உணர்வோடு கூட அவரையே மட்டுமே தொழுது கொள்ளுகிற ஒரு மக்களாய் கூட்டமாய் இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் என்பதை யோசித்து பாருங்கள். அந்த பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கலாம். உண்மையாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா, இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கையில மாய்மாலம் இருக்கிறதா? உண்மையாகவே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனா என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? நியாய தீர்ப்பை பற்றிய ஒரு உணர்வு எனக்கு இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையிலே எதையும் தொழுது கொள்ளாமல் சிருஷ்டி கர்த்தரை மட்டுமே நான் தொழுது கொள்ளுகிறேனா? 4 குறிப்புகள் தேவதூதன் சொல்லுகிற உன்னதமான சுவிசேஷத்தில். இதற்கு மேலே வேற சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? நம்மை அர்ப்பணிக்கலாமா? 1,44,000 பேர் என்று சொல்லுவது அந்த சரியான கணக்கு அல்ல. அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், நெற்றிகளிலே மிருகத்தினுடைய முத்திரையை போடாத மக்கள் கூட்டம் குறைவு என்பதை அடையாளப்படுத்துவதற்காக அந்த எண் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணை சொல்லுவதற்கு காரணம் யூதர்களுடைய கூட்டத்தோடு கூட ஒன்று சேர்த்து ஒப்பிட்டு பார்ப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு எண் தான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும், ஆரோக்கியமாய் இருந்தாலும், வியாதியாய் இருந்தாலும், பசியோடு இருந்தாலும், நன்றாக சாப்பிட்டாலும், சுகபோகமாய் வாழ்ந்தாலும், தரித்திரமாய் வாழ்ந்தாலும் ஒரு நாள் மரிக்க போகிறோம். அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை அந்த மனிதனும் மறந்துவிடக்கூடாது. சுகபோகமாய் வாழ்ந்தவன் மரித்தால் பரலோகத்திற்கு போவான், தரித்திரனாய் வாழ்ந்தவன் மரித்தால் நரகத்திற்கு போவான் என்று வேதம் சொல்லவில்லை.
சுகோபோகமாய் வாழ்ந்தவனாய் இருந்தாலும் சரி, தரித்திர நிலைமையில வாழ்ந்தவனாய் இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவன் மட்டும்தான் பரலோகத்திற்கு போவான். இந்த உலக வாழ்க்கை அனித்தியம். இந்த உலக வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு நிரந்தரமும் அல்ல. அடுத்த நிமிடம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் மர்மமானதாகத்தான் இருக்கிறது. நெக்ஸ்ட் மினிட் இஸ் a mystery. Nobody can predict what is going to happen. ஒன்றை நீங்கள் மனதில் வைத்து நன்றாய் சிந்தித்து பாருங்கள். நாளை காலை 8 மணிக்கு நாம் எங்கே இருப்போம், என்ன செய்து கொண்டிருப்போம் என்பதை இன்றைக்கே சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கையிலே பத்திரமாக இருக்கிறது. மறுமைக்கான வாழ்க்கை, இவ்வுலக வாழ்வே அல்ல, மறுமைக்கான வாழ்க்கை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 1,44,000 பேர் ஒரு பெருவெள்ள இரைச்சலோடு சுரமண்டல ஓசையை போல ஒரு ஓசை கேட்டது. அவர்கள் கர்த்தருக்கென்று ஒரு புதுப்பாட்டை பாடினார்கள். அதை வேறு யாராலும் கற்றுக்கொள்ள முடியாததாய் இருந்தது. மிருகத்தினுடைய முத்திரையை தங்களில் நெற்றிகளிலே தரித்துக் கொள்ளாத 1,44,000 பேர் சியோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்க கண்டேன். அந்த அற்புதமான தரிசன காட்சிக்காய் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். மிருகத்தினுடைய முத்திரையை நெற்றிகளிலே தரித்துக் கொள்ளாதவர்களால் இந்த பூமியிலே விற்கவும் முடியாமல் இருந்தது, வாங்கவும் முடியாமல் இருந்தது. அவர்கள் மரித்து போனார்கள். அவர்கள் யார்? கற்புள்ளவர்கள், நேர்மையானவர்கள், நன்றி உள்ளவர்கள், கபடில்லாதவர்கள், மாசில்லாதவர்கள். எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ராஜா. கற்புள்ளவர்களாய் மாற்றுங்க, நேர்மையுள்ளவர்களாய் மாற்றுங்க, கபடில்லாதவர்களாய் எங்களை மாற்றுங்க, மாசில்லாதவர்களாய் எங்களை மாற்றுங்க ராஜா. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ரத்தம் எங்களுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்க போதுமானது, வல்லமை உள்ளது என்பதை அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, தூதன் பிரசங்கித்த அந்த சுவிசேஷத்தினுடைய மாதிரியை நாங்கள் இன்றைக்கு கேட்டோம். நாங்களும் இதே சுவிசேஷத்தை கலப்படம் இல்லாமல் சொல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த சுவிசேஷத்தை நாங்கள் ஒரு நாளும் காம்ப்ரமைஸ்ல போய்விடக்கூடாது ராஜா. கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்பது உண்மை, அதிலே மாற்றமே இல்லை. நம்முடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். எல்லாரையும் கர்த்தர் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். சிருஷ்டிகரையே தொழுது கொள்ள வேண்டும். இந்த விதமான வல்லமையான சுவிசேஷம் நாங்கள் பிரசங்கிப்பதிலே தவறி விடுவோம் என்று சொன்னால், நாங்கள் சொல்லுவதிலே எங்களுக்கு தயக்கம் இருக்கும் என்று சொன்னால், இந்த சுவிசேஷத்தை நாங்கள் கலப்படம் செய்து விடுவோம் என்று சொன்னால், ஒரு நாள் வரும், நீர் தேவதூதனை அனுப்புவீர். பூமியில் உள்ள சகல ஜாதிகளும், சகல பாஷைக்காரரும், சகல கோத்திரங்களும், சகல ஜனங்களும், சகல தேசத்தாருக்கும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படத்தான் போகிறது ராஜா. இந்த சுவிசேஷம் கேட்கப்பட போகிறது. இதை நாங்கள் எங்களுடைய மனதில் ஏற்றுக்கொண்டு இதை நாங்கள் அறிவிக்கிறவர்களாய் கர்த்தர்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்பதற்கு ஆவலோடு வந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதியும். இந்த கலப்படமற்ற சுவிசேஷத்தை கேட்பது மட்டுமல்ல, அதை பிரசங்கிக்கிறவர்களாகவும் இங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக. எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டுக் கொடுக்காத ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. தேவநாமம் மகிமைப்படட்டும். துதி கனமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமென்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you all. கர்த்தர் உங்களை நிறைவே ஆசீர்வதிப்பாராக.